இன்னைக்கு வந்து ஒரு 5-6 வருஷமாக தமிழக மீனவரை கைது பண்ணுறாங்க இல்லைங்களா? இப்போ கூட கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழக மீனவரை கொலை பண்ணுவாங்க, சுட்டு கொலை பண்ணுவாங்க. அது நடந்துச்சு. ஆனால் மோடி வந்ததுலேருந்து எந்த மீனவரும் படுகொலை செய்யப்படலை. அதை பதிவு பண்ண வேண்டிய விஷயம். அவங்க டிவியில் பதிவு பண்ணுறீங்களான்னு தெரில. அது கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. ஏன்னா மோடி வந்ததுக்கப்புறம் எந்த மீனவரும் சுட்டு கொலைப்படலை, கைது பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் சொல்கிறதில்ல. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி சுட்டு கொலைலாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து உண்மைதான். நீங்கள் பழைய வரலாறு எடுத்து பார்த்தா தெரியும், எல்லாம் உண்மைதான். அக்கா இப்போ அரசியல் பேசுறதுக்காக சொல்ல, இதுதான் உண்மை. இலவசம் ஒன்றும் வேணாம்ப்பா, ஓட்டுக்கு காசு கொடுக்க வேணாம்ப்பா, மக்களுக்கு நீதி நேர்மை பேசினா போதும். டிஎம்கே சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்தால் மதுவில் கொண்டு வரோம்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் கொண்டு வரல. அவங்க கட்சிக்காரங்க தான் எல்லாமே ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. இவங்க மதுவில் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க கட்சிக்காரன் தான் பாதி நடத்துகிறாங்க. இதில் வந்து கொண்டு வரதுலாம் முடியாது. அதுக்கு அண்ணாமலை பரவாயில்ல. அவர் வந்தால் நான் கொஞ்ச நாளில் கள்ளுக்கடை கொண்டு வருங்க மெதுவு. ஆனால் உடனே சொல்ல, ஒரு அறிவுபூர்வமாக சொல்கிறாப்புல, படிச்சிருக்காப்புல, அறிவுபூர்வமாக சொல்கிறாப்புல. ஏன்னா உடனே கொண்டு வர மாட்டேன், ஆனால் கொஞ்சமாக தான் கொண்டு வருவேன். கொண்டு வந்து முழுமையாக கள்ளுக்கடையை கொண்டு வந்துடுவேன், மது விளக்க நிப்பாட்டிடுவேன்னு சொல்கிறார். இது வந்து பாராட்டப்பட விஷயம். ஆனால் இவங்க ஆட்சி வந்து மக்களுக்கு இலவசம் தான் சொல்கிறாங்க. இலவசத்துக்கு என்ன பண்ண? இலவசங்கிறது வந்து ஏமாத்துற மாதிரி தான். அது ஒரு மனுஷனுக்கு வந்து சைனாவில் சொல்கிற மாதிரி மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும், மீன் இலவசம் கொடுக்கற அந்த மாதிரி இவங்க இலவசம் கொடுத்து நம்மளே ஏமாத்துறாங்க. இந்த மினி பஸ்ஸில் யார் கேட்டாங்க? இதில் மகளிர் பஸ்ஸில் யாரும் கேட்கல, இவங்களா கொடுக்குறாங்க. இது கொடுக்க நம்ம கேட்கவே இல்லை. மகளிர் இலவச பஸ் யாராக கேட்டாங்களா? சேராட்ட போனால் 15 ரூபா 20 ரூபா கேட்குறாங்க. ஆனால் மகளிர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுறதுலாம் வீட்டில் சமையல் முடிச்சுடுவாங்க. சமையல் லேட்டாக நமக்கு தான் தப்பு. இதெல்லாம் இலவசங்கிறதே வேணாம். நீ முதல்ல மக்களுக்கு ஒழுங்காக நடந்துக்கோங்க. இதை கேட்டால் பெட்ரோல் குடிச்சு குறையினேன். போனவங்க ஆட்சிக்கு வர்றப்போ டிஎம்கே சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்தவொடனே பெட்ரோலை குறைப்போம்னாங்க. குறைக்கிறா சொன்னாங்க. என்ன குறைச்சாங்க? இன்னைக்கு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சிக்காக குறைக்கிறேங்கிறாங்க. நீ என்ன குறைச்சிங்க? நீ ஒன்றுமே குறைக்கலையே. எதாவது குறைச்சிருக்கணும்ல, ஒன்றுமே குறைக்கலையே. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒன்றுமே குறைக்கல. ஏதாவது குறைச்சிருக்கணும். ஒன்றும் குறைக்காம கேட்டால் அது இலவசம் கொடுக்கும், இது இலவசம் கொடுக்குன்னு சொன்னால் இலவசம் உங்கள்கிட்ட யார் கேட்டா? மக்களாகிய நம்ம கேட்குறது என்னங்க? அது நானும் இல்லை, எல்லாரும் கேட்குறது சாதாரண விஷயந்தான். அது இலவசங்கிறத யாரும் கேட்கல. நான் வேலை பார்க்குறேன், நான் சாப்பிட போகிறேன், உன்ட்டு வந்து இலவசத்தை கேட்குறேன், எனக்கு அருகதில்லை. நான் உனக்கு வரிகன்னா கெட்டு சொத்து வரி வீட்டு வரி வாங்காமல இருக்க, எல்லா வரியும் வாங்கிடுற, எல்லாத்தையும் வாங்கிடுறீங்க. 2 வீலருக்கு வரி வாங்கிடுறீங்க, எல்லாம் வாங்கிடுறீங்க. உங்கள்கிட்ட இலவசம் நான் கேட்கவே இல்லை. நீங்களா கொடுத்து ஓட்டு வாங்குறா கொடுத்துட்டு, இந்த ஓட்டு அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த இலவசம் எதுக்கு எங்களுக்கு? இலவசம்லாம் தப்பு, அது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இலவசங்கிறது வேணாங்கிறதா நம்மளோட கருத்து. ஆனால் மக்களுக்காக சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், ஓட்டுக்கு காசு வாங்காமல் இலவசமும் வேணாம். இந்த 1000 ரூபாய் வேணாம். இந்த கருமத்துக்கு 1000 ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம உழைப்பு 1000 ரூபா இவன் கொடுக்குறாங்கன்னா என்ன? அவங்க வீட்டு காசாக கொடுக்குறாங்க, இல்லை அவங்க அப்பா அம்மா காசு கொடுக்குறாங்க. எந்த கட்சியோ, அது டிஎம்கே ஏடிஎம்கோ, அவங்க வீட்டு காசு கொடுக்க போதில்லை, அவங்க கட்சி காசு கொடுக்க போதில்லை. நம்ம காசில் தான் நம்மளை ஏமாற்றி கொடுக்க போகிறாங்க. இலவசம் வேணாம், எதுவும் வேணாம். நல்லபடியாக ஆட்சி பண்ணுங்க, அது போதும். அவங்க யார் வர்றாங்களோ அவங்க நல்லா இருக்கட்டும். இப்போது ஸ்டேட் எலெக்ஷன்ல, இப்போ பார்லிமெண்ட்டில் இவ்வளோ நாள் இந்தியாவை கேவலப்படுத்துன்னு ஒரு கட்சி வரக்கூடாது. அது ஈழத்தமிழை அழிச்சாங்க. இசைப்பிரியாவை கொண்டாங்க. இசைப்பிரியாவை எப்படி படுகொலை பண்ணாங்க அந்த வீடியோலாம் பார்த்தா தெரியும். பிரபாகரன் மக இசைப்பிரியா. அதுக்காக ஒரு நாடகம் போட்டு உண்ணாவிரதம் இருந்தார் ஒரு தலைவர், நம்ம தலைவர் தான், அவர் பேர் சொல்ல வேணாம், நம்ம தலைவர் உண்ணாவிரதம் இருந்தார். இசைப்பிரியாவை கொல்றப்போ அப்போ நம்ம பிரபாகரன் நம்ம சகோதரன் சொல்கிறோம், போராளி அவர். அது நமக்காக போராடின போராளி, நமக்காக நம்ம ஈழத்தமிழுக்காக போராடின போராளி. இசைப்பிரியாவை கொல்றப்ப எவ்வளோ சித்திரவதை பண்ணாங்க, ஒரு பணத்தை கூட சித்திரவதை பண்ணாங்க. ஒரு முள்ளி வாய்க்கால் நடந்தது என்ன? இன்னைக்கு சீமான் பேசுவார், ஆகுனா சீமான் பேசுவார். சீமான் பேசுறது 1000 இருக்கலாம். சீமான் பேசுறது வந்து அவர் வந்து காசுக்காக பேசுறதுக்கு அவர் சந்தேகாது. முள்ளி வாய்க்கால் நடந்தது என்ன?
இசைப்பிரியாவை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, அதுக்கு பதில் வேணும்ல. சும்மா உண்ணாவிரதம் இருந்துட்டு போயிடுறதா? ஒரு கொடி தூக்கிட்டு இன்னொரு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு இயக்கம்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. என்ன பண்ணீங்க நீங்கள்? அவங்க வாழ் உரிமைங்க நினச்சி